ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். 1220வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நனவினான் நம்நீத்தார் என்பர், கனவினான் காணார்கொல் இவ்வூரவர். நனவினான் நம்நீத்தார் என்பர், கனவினான் காணார்கொல் இவ்வூரவர். நனவினான் நம்நீத்தார் என்பர், கனவினான் காணார்கொல் இவ்வூரவர். இந்த ஊரில் இருக்கவங்க ரொம்ப பொல்லாதவங்க. என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. தினமும் பார்க்கும்போதெல்லாம் என்னை இந்த கேள்வி கேட்டுட்டு தினமும் இதே கேள்வி கேட்பாங்க. நேற்று கேட்டாங்க, முந்தா நாள் கேட்டாங்க, இன்றைக்கி கேட்குறாங்க. தினமும் இதே வேலையை பழப்ப போச்சு இவங்களுக்கு. உன்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கே போனாருமா? ஐயோ, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுமா உன்னை நினச்சாக்கா. எப்படி தினமும் 2 பேரும் ஒன்றா போவீங்க, ஒன்றா வருவீங்க, எங்கே போனாலும், மார்க்கெட்டுக்கு போனாலும், சினிமாவுக்கு போனாலும், எங்கே போனாலும், இந்த தெருவில் நடந்து காய்கறி வாங்க போனால் கூட 2 பேரும் ஒன்றா தான் போவீங்க, ஒன்றா வருவீங்க. ஸ்கூட்டரில் உட்காந்து இப்போ 2 பேரும் போவீங்க, ஜாலியாக இருக்கும், பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எங்கேம்மா போனார், ஆளே காணோம், நீ மட்டும் தனியாக இருக்கிற. நனவினான் நம்நீத்தார் என்பர், என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. எங்கே பிரிஞ்சு போயிட்டாரு, எங்கே போனாருன்னு கேட்குறாங்க. நனவினான் நம்நீத்தார் என்பர், கனவினான் காணார்கொல் இவ்வூரவர். உங்களுக்கு நான் என்ன தான் சொல்கிறது, எத்தனை தான் சொல்கிறது? அவர் தினமும் கனவுல வர்றாருமா. அவர் தினமும் கனவுல வர்றதுனால எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நேர்லேயே பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அவர் பிரிஞ்சிருக்கிற நினைப்பே வரலம்மா. இந்த பதிலை சொல்கிறா, ஒவ்வொருத்துக்கிட்டும் சொல்கிறா தலைவி. என்ன நீங்கள் கேட்குறீங்க, எங்கே போனார்னு. போயிருக்கிறாருமா, ஒரு வேலையாக போயிருக்காரு, ஏதோ ஒரு விஷயமா போயிருக்காரு. வேலையை செய்துட்டு வருவார், கொஞ்ச நாள் பொறுத்து பொருள் சம்பாதிச்சுட்டு வருவார். குடும்ப நடத்துறதுக்கு பொருள் தேவை இல்லையா, பணம் தேவை இல்லையா, அது சம்மந்தமாக போயிருக்காரு. கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்கள் வேலை செய்துட்டு வருவார். சொந்த ஊருக்கு போயிருக்காரு, அங்கே நிலப்புலங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பயிர் செய்துட்டு அதை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கொஞ்ச நாள் பொறுத்து வருவார். எத்தனையோ காரணம் இருக்குதுமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தினமும் இப்படி கேட்டு என்னை இப்படி உயிர் எடுக்கிறீங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? என்னை விட்டுட்டு ஒரு நிரந்தரமாக என்னை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாருன்னு இப்படி கேட்குறீங்க தினமும். அப்படிலாம் கேட்காதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. எல்லார் வீட்லேயும் தான் நடக்குதுமா, எல்லார் வீட்லேயும் தான் பிரிஞ்சு போகிறாங்க. நான் கேட்குறேன், அது போல் இப்படிலாம் கேட்காதீங்க, என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் தவறாமல் கனவுல அவர் வராரு. எப்படி எனக்கு இன்பத்தை கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுக்குறாரு. என் மனசு திருப்தியாக இருக்குது, மன நிறைவோடு இருக்கிறேன். காலையில் எழுந்துக்கும் போது தெம்பாக எழுந்துக்கிறேன். அவர் கூடவே எழுந்துக்கிற மாதிரி தான், 2 பேரும் பக்கத்தில் படுத்துருந்து பெட்லேருந்து 2 பேரும் எழுந்துக்கிற மாதிரி தான் தினமும் நான் நினைக்கிறேன். பெட்டில் அவர் இல்லையே ஒழியா, படுக்கையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். இருந்தாலும் கூட அவர் கனவுல தினமும் கொடுக்கறதுனால இன்பத்தை 2 பேருமே எழுந்து ஒரே நேரத்தில் கட்டில் விட்டு எழுந்துக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எழுந்துக்கும் போதே இன்பமாக தான், அவர் இருக்கும்போது எப்படி இன்பமாக எழுந்து வெளியில் வருவனோ அதே போல் தான் இப்போவும் இன்பமாக தான் வரேன், சந்தோஷமாக தான் வரேன், மகிழ்ச்சியாக தான் வரேன். ஒரு குறையும் இல்லைம்மா. நான் மனசில் எந்தவித வருத்தத்தையும் வச்சுக்கல. அவர் கனவுல கொடுக்கறதுனால அந்த கவலை எனக்கு போயிடுது. எனக்கு கவலை இல்லை, கவலை வரவில்லை. அவர் கனவில் வருவதனால எனக்கு கவலை வரவில்லை. அது மட்டும் இல்லை, அவர் பிரிந்ததுனாலே நான் உயிரை விட்டு விடலாம் என்று கூட நான் நினைத்தேன். நான் உலகத்தில் சொல்லுகின்றேன், நீங்கள் நினைக்கிறீர்களே அதே போல் நானும் துன்பப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனால் ஒரு ஆறுதல் எனக்கு கிடைத்தது. எப்படி என்றால், தினமும் வருகிறார் கனவிலே. என் மீது ஆசை இருக்கின்ற காரணத்தினால் தானே கனவில் வருகிறார். அவரை நான் திட்டலாமா? உங்களைப் போல நான் திட்டலாமா? அவரை பாராட்ட வேண்டும். மறந்து விடாமல் கனவிலாவது வருகிறாரே, மறக்காமல் கனவிலாவது தினந்தோறும் வருகிறாரே என்பது தருகிறார். அதற்காக நான் அவரை பாராட்ட வேண்டும். நீங்கள் அப்படி பாராட்ட வேண்டும். நீங்கள் அவரை திட்டாதீர்கள். உங்களுக்கு தெரியாது, கனவில் வருவது உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ சொல்லுகிறேன், தினமும் கனவில் வருகிறார். நீங்கள் என்னை கேட்காதீர்கள். தினமும் நான் அழுதேனா? என்னை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு நான் அழுதேனா? நான் அழுதால் நீங்கள் ஆறுதல் சொல்லலாம். நான் இன்பமாக இருக்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் கேட்காதீர்கள் என்று கனவில் ஊராரிடத்திலே பேசுவதாக கற்பனை செய்து திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். ஒரு பெண்
கணவனை பிரிந்திருந்தால் எப்படி எப்படியெல்லாம் நினைப்பாளோ அதையெல்லாம் அப்படி இந்த பாட்டியில் எழுதி பெண்கள் பிரிந்திருக்கின்ற காலத்தில், கணவர் பிரிந்திருக்கின்ற காலத்தில், அல்லது பெண்கள் பிரிந்திருக்கிற காலத்தில் ஆண்கள் இப்படி இருக்க வேண்டும், ஆண்கள் பிரிந்திருக்கிற நேரத்தில் பெண்கள் இப்படி இருக்க வேண்டும். இருவருக்கும் பொதுதான். பெண்களை பற்றி எழுதுனாலே பெண்களுக்கு மட்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெண்கள் பிரிந்து இருக்கின்ற நேரத்தில் ஆண்களும் இப்படி நினைக்க வேண்டும் என்ற கருத்தை திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.